தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/1/2016 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை 9:38 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு மிகப்பெரிய கிரகமாக விளங்கும் ராகு கேது கிரகங்களின் பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. சரியாக பகல் 12:01 ராகு கேதுக்களின் பெயர்ச்சி நிகழப் போகின்றது. ராகு இதுவரை கன்னிராசியில் இருந்தார். இன்றைக்கு சிம்ம ராசிக்கு செல்கின்றார். மீனத்திலே இருந்த கேது கும்பத்திற்கு வருகிறது. பின்னோக்கி செல்லும் இந்த கிரகங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வழிகாட்டப் போகின்றன. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கெடுப்பானும் இல்லை என்பார்கள். ஆனால் அது தவறு. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்று சொல்லலாம் என்றே நான் சொல்வது வழக்கம். கேது ஞானகாரகன். கேது ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் ஞானம் விருத்திக்கும், அறிவாற்றல் நன்றாக வரும். கல்வி செல்வம் இருந்தால் எல்லா செல்வங்களுக்கும் மேலான கல்வி செல்வம் இருக்கின்ற பொழுது நாடறிய அவர்களுக்கு புகழ் கிடைக்கும். உலகளாவிய புகழை பெற வைப்பது கேது. எனவே கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்று சொல்லலாம். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்றால் அள்ளி கொடுப்பதில் வல்லவன் ராகு. எத்தனைதான் நமக்கு மற்ற கிரகங்கள் அள்ளி கொடுத்தாலும் கூட ராகுவை போல கொடுப்பான் இல்லை. ராகு திசை நடக்கின்ற பொழுது ராகு நல்ல இடத்தில் பலம் பெற்று நிற்குமேயானால் அது அள்ளி கொடுப்பதில் வல்லவன். எனவே பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். அப்படிப்பட்ட ராகு இப்பொழுது யார் யாருக்கெல்லாம் நன்மைகளை செய்ய போகிறது என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட ரிஷபராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தால் அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தால் இடர்பாடுகள் ஏற்படாமல் இருக்க அவர்கள் அதற்குரிய ஆலயத்திற்கு யோக பலம் பெற்ற நாளிலே சென்று சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியக்கும் அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கும் லாபஸ்தானத்து ராகு. தொழில் லாபத்திலே ராகு சஞ்சரித்தால் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ச்சியை காணப்போகின்றார்கள். எனவே இந்த ராகு கேதுக்களை கொண்டாட சாதாரணமாக அந்தந்த ஊர் ஆலயங்களில் இருக்கும் ராகு கேதுக்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். கேதுவுக்குரிய விநாயகப் பெருமானையும் அதிகாலையில் வழிபாடு செய்யுங்கள். ராகுவுக்குரிய துர்க்கையையும் வழிபாடு செய்யுங்கள். ராகு கேதுக்களுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வந்தால் யோகங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கும் நாள். சந்திராஷ்டமம் நடைபெறுகின்றது. காலை 9:38 வரை உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னாலே ரிஷபத்துக்கு வருகிறது. எனவே அதிகாலையில் உங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படலாம். அதன் பிறகு உங்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டதன் விளைவாக உடல்நலம் சீராகலாம். கடன் சுமை ஓரளவு குறையும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். தொழிற்துறங்க முயற்சியில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, காலை 9:38 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அலைபேசி வழி தகவல் அனுகூலமாக இருக்கும். அதே நேரத்தில் அரைகுறையாக சில பணிகள் இருக்கிறது என்றும் நீங்கள் கவலைப்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க விழிப்புணர்ச்சியை கையாளுவதுதான் நல்லது. தொழில் நிலையத்தில் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பக்குவமாக பேசுங்கள். 7லே சுக்கிரன் இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்றாலும் கூட சனியும் சப்தம பார்வையாக பார்ப்பதால் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அதிகாலையிலேயே நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஆனந்தம் வந்து சேரும். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். நாடு மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். 3லே ராகு இருப்பதால் முன்னேற்றத்திற்கு வித்திடும். சகோதர வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம். கேதுவின் பலத்தாலே உங்களுக்கு பெற்றோர் வழியில் இருந்த பிரியங்கள் குறைந்திருந்தது இனிமேல் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறும் நாள். இருந்தாலும் கூட 8லே கேது இருப்பதால் திடீரென இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் வந்து சேரலாம். ராகு 2ல் இருப்பதால் தனவரவு வந்தாலும் கூட ஒரு மன அமைதி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்தில் உள்ளவர்கள், தொழில் உள்ளவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். பொதுநலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். மேலிடத்தில் உள்ளவர்களால் திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு இப்படி மாறிவிட்டது என்று கவலைப்படும் சூழ்நிலை கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு அதிகாலையிலேயே நீங்கள் சர்ப்ப கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷம் வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியில் ராகு வந்துவிட்டார். எனவே ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பதற்கேற்ப உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் விதத்திலே ராகு இருந்தாலும் கூட சப்தமஸ்தானத்திலே கேதுவின் பார்வை பதிவதால் ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். அடிக்கடி சண்டை சச்சரவுகளில் சிக்கி தவிக்க நேரிடும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ளவும் இருப்பு தொகை குறையாமல் இருக்கவும் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ராகு கேது வழிபாட்டை மேற்கொள்வதோடு அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் உங்கள் கவனங்கள் செல்லும். இடமாற்றம், வீடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன.
கன்னிராசி நேயர்களே, அசதிகள் நீங்கும், வசதிகள் பெருகும், ஆரோக்கியம் சீராகும், ஆனந்தத்தின் உச்சிக்கு செல்லும் நாள் இந்த நாள். குரு உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் தீரும், வரன்கள் வாயில் தேடி வந்து கொண்டே இருக்கும், திருமண முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள், நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு, ராகு பயிற்சியாகிவிட்டார். எனவே இனி நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் ராகு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக் கொண்டு வேண்டிய விதத்திலே ஏதேனும் தொழில்கள் செய்யலாமா என்று சிந்திக்க தொடங்கி விடுவார்கள். அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இடம் பூமியாலும் லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். விருப்பங்கள் நிறைவேறும், நல்ல திருப்பங்கள் உருவாகும். 10 ராகு சஞ்சரிக்கப் போவதால் முத்தான தொழில் வாய்க்கப் போகின்றது. நடக்கும் தொழில் நல்லவிதமாக நடைபெறும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உன்னத நிலை கிடைக்கப் போகின்றது. வரவு திருப்திகரமாக இருக்கிறது. பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகி உயர்வுகள் கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ராகு கேதுக்களை இன்று நீங்கள் வழிபட்டால் யோகத்தின் எல்லைக்கு நீங்கள் செல்ல இயலும். தனுசு ராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் என்று அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும். 9 ராகு இருப்பதால் பொன்பொருள்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. வெள்ளிக்கிழமை என்பதனாலே நீங்கள் இன்றைக்கு ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. புதிய திருப்பங்கள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் குறையும், நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும். கேதுவின் பலத்தால் உடன்பிறப்புகளின் வழியே கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படலாம், அனுசரித்து செல்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகு கேது பேச்சின் விளைவாக வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நாள் இன்று. மாற்றுக் கருத்துடையோரின் எண்ணிக்கை கூடும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். 2 கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரித்தாலும் கூட ராகு கேதுவின் பிடியில் சிக்கியிருப்பதால் நீங்கள் யோக பலம் பெற்ற நாள் பார்த்து நீங்கள் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வதுதான் நல்லது. உங்களுக்கு அனுகூலமான ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பல காரியங்கள் தாமதமாக இருக்கலாம். இன்றைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். பிள்ளைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளும் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ஒரு கணம் சிந்தியுங்கள். வழிபாட்டால் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள் இன்றைக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் நாள். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மண் பூமி வாங்குவதில் நாட்டம் செல்லும். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். பேச்சியான ராகு கேதுகளுக்கு இன்றைக்கு நீங்கள் பரிகாரம் செய்தாலும் சரி, இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் நீங்கள் சென்று யோக பலம் பெற்ற நாளில் பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு விரும்பிய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.